சினிமாவின் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட தியாகராஜன் அவர்கள் சென்னையில் 1945ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி பிறந்தார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் 1981ஆம் ஆண்டு புதுமுகங்களை வைத்து ஒரு படம் இயக்குவதாக முடிவு செய்து அதற்கான கதாபாத்திர தேர்வுகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். ஹீரோ ஹீரோயின்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை நகர்த்துகிற பிரதானமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நபரை தேடி கொண்டு வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் அந்த கதாபாத்திர வடிவமைப்புக்கு ஏற்ற ஆள் கிடைக்காம ரொம்ப சோர்ந்து போயிருந்த நேரத்தில் தான் தியாகராஜனை நண்பர் ஒருவர் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். பார்த்த உடனேயே அந்த கேரக்டருக்கு மிகச் சரியான நபர் இவர் அப்படின்னு முடிவு பண்ணி அலைகள் ஓய்வதில்லை படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தியாகராஜனை. இந்த படத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் தியாகராஜன். தன்னுடைய இயல்பான நடிப்பால அந்த அண்ணன் கதாபாத்திரத்துல அவ்வளவு அற்புதமாக வெளிப்பட்டிருப்பார் தியாகராஜன். தியாகராஜனின் இயல்பான நடிப்பு அவருக்கு மலையூர்